சென்னையில் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் செயினை பறித்த நபர் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் காவலருக்கே நேர்ந்த அவலத்தின் பின்னணி என்ன? ரயில் நிலையத்தில் தனியாக நடந்து சென்ற பெண் காவலரிடம் எல்லை மீறிய போதை ஆசாமியை பொதுமக்கள் பொழந்தெடுத்து தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. தப்பியோட முயற்சித்தவரை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். நடந்தது என்ன? சென்னையில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் 25 வயது பெண் காவலர் ஒருவர் பணியாற்றி வருகிறார். இவர் நுண்ணறிவு பிரிவு சமூக வலைத்தளங்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். பெண் காவலர் வழக்கம் போல சனிக்கிழமை இரவில் பணி முடிந்து எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து மின்சார ரயிலில் ஏறி உள்ளார். இரவு 10:30 மணிக்கு மேல் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இறங்கியவர் பிளாட்பாரத்தில் நடந்து சென்றுள்ளார். தனியாக சென்ற அவரை மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்துள்ளார். இருள் சூழ்ந்த பகுதியில் பெண் காவலர் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த நபர் திடீரென அவரின் வாயை பொத்தியுள்ளார். மர்ம நபரின் பிடியில் இருந்து விடுபடுவதற்குள் பெண் காவலர் அணிந்திருந்த 1.5 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு மர்ம நபர் தப்பியோட முயற்சித்துள்ளார். பெண் காவலரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் தப்பியோடிய வழிப்பறி கொள்ளையனை மடக்கி பிடித்தனர். போதையில் இருந்த அந்த நபரை புழந்தெடுத்த பொதுமக்கள் தர்மடி கொடுத்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மாம்பலம் ரயில்வே போலீசார் அந்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த 40 வயதான சத்தியபாலு என்பதும் மது போதையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் தனியாக சென்றபோது செயினை பறித்து கொண்டு ஓட முயற்சித்த சத்தியபாலுவை அந்த பெண் காவலர் பிடித்து நிறுத்தியுள்ளார். ஆனால் தனியாக மாட்டிக்கொண்ட பெண் காவலரை மூர்க்கத்தனமாக தள்ளிவிட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அம்பலமானது. அப்போது அச்சம் கொண்ட பெண் காவலர் கூச்சல் போட்டுள்ளார். சத்தம் கேட்டு ஓடி வந்த பொதுமக்கள் வழிப்பறி கொள்ளையனை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட சத்தியபாலு மீது பாலியல் சீண்டல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், வழிப்பறி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் ரயில் நிலையத்தில் இருள் சூழ்ந்த பகுதியில் தனியாக நடந்து சென்ற பெண் காவலரிடம் வழிப்பறி கொள்ளையன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.